Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லைன்னா குரூப் 2க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னா ஏரோஜெல். ஓகேவா? ஸோ ஏரோஜெல் அப்படிங்கிறதுனா சரியான தமிழ் நம்மளுக்கு மொழி மாற்றம் கிடைக்கல, அதனாலதான் அந்த இங்கிலீஷ் வேர்டே யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ ஏரோஜெல் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்க போறோம், அதை பத்தி இதோட பயன்பாடுகள் என்ன, இது ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ்ல பாக்குறப்ப செய்தி என்னன்னா புனேவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு எலக்ட்ரானிக் கழிவுகளிலிருந்து தங்கத்தை எளிதில் பிரித்தெடுக்கும் திறன் கொண்ட புதுமையான ஹைபிரிட் ஏரோஜெல்லை உருவாக்கியுள்ளனர். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பாக்குறப்ப இந்த இவேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இவேஸ்ட்ல நமக்கு கோல்டு ஆட் பண்ணி தான் நமக்கு மேக்கிங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப அந்த இவேஸ்ட்ல இருந்து நமக்கு கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரோஜெல் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க புனேவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் குழு. ஓகேவா? ஸோ அந்த போட்டோல பாக்குறதா ஏரோஜெல். ஓகேவா? ஸோ இது உருவாக்கி இருக்காங்க. இது மூலியமா அந்த தங்கத்தை ஈஸியா பிரிச்சு எடுக்கலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. இந்த நுட்பம் அளவிடப்பட்டால் அபாயகரமான சுரங்க நடைமுறைகளின் சுமையை குறைப்பதோடு மின்கழிவு மேலாண்மையை கையாளுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு பேசிக்காவே நம்மளுக்கு நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ லேப்டாப் ஆகட்டும் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய மின்கழிவுகள்ல இருந்து தங்கத்தை எப்படி எடுக்கலாம் அப்படி மாதிரி நம்மளுக்கு ஒரு இதுதான் இந்த ஏரோஜெல் மூலியமா பண்ணி காட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு. அது மூலியமா என்ன பண்ண போறோம்னா இந்த ஏரோஜெல்லாம் என்ன, இதோட பண்புகள் என்ன, இதோட பயன்கள் என்ன அப்படி மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஸோ ஏரோஜெல்கள் லேசான திடப்பொருளில் ஒன்றாகும். ஸோ லேசான திடப்பொருள் பாக்குறப்ப லைட் வெயிட் சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லைட் வெயிட் சாலிட்லயே ஏரோகிராஃபின், அதுக்கப்புறம் அந்த மெட்டாலிக் ஒரு சில மெட்டல் தான் இருக்கு. ஓகே, அது எல்லாமே இதுக்குள்ள வரும்னா அந்த லைட் வெயிட் சாலிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். அந்த கேட்டகரிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இந்த ஏரோஜெல்லுமே அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. சரியா? இது ஒரு பாலிமரை ஒரு கரைப்பானுடன் இணைத்து ஒரு ஜெல்லை உருவாக்குவதன் மூலம் அவை உருவாக்கப்படுகின்றன. பின்னர் ஜெல்லில் இருந்து திரவத்தை அகற்றி காற்றுடன் மாற்றுகின்றன. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாலிமர். பாலிமரில் பாக்குறப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். ஓகேவா? சிலிக்கான் டை ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க. அது கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சால்வெண்ட், அதுக்கப்புறம் ஒரு தண்ணி. ஓகேவா? ஸோ நீர் இது எல்லாமே ஆட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்மேட்ல உருவாக்குறாங்க. அந்த ஜெல் ஃபார்மேட்ல உருவானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா அந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஜெல்லுல இருக்கக்கூடிய திரவத்தை மட்டும் வெளியே எடுக்கிறாங்க. ஓகேவா? திரவத்தை மட்டும் வெளியே எடுக்கிறதுனால அது ஒரு காற்று ஒரு திடப்பொருளா ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஏரோஜெல் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா என்னன்னா ஒரு ஜெல்லை உருவாக்கி அந்த ஜெல்லுல இருக்கக்கூடிய நீர் சத்தை ஃபுல்லா வெளியே எடுத்து ஒரு காற்று மற்றும் ஒரு சாலிடான ஒரு மெட்டல் உருவாக்குறாங்க. சரியா? அதுதான் இந்த மெத்தட். அவை திடக்காற்று அல்லது உறைந்த புகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இதுக்கு வேற பேர் இல்லைன்னா திடக்காற்று அல்லது உறைந்த புகை என்று அழைக்கப்படுகின்றன. சிறந்த உறிஞ்சிகள். ஓகே, உறிஞ்சிகள் அந்த அப்சார்பன்ட் மற்றும் பெரும்பாலும் காற்றினாலான நம்ப முடியாத இலகுரக திடப்பொருட்கள். ஓகே, ஸோ இந்த உறிஞ்சிகளில் பாக்குறப்ப அசுத்தங்களை அகற்ற பயன்படும் ஒரு திடமான பொருள். ஓகேவா? நார்மலா பாக்குறப்ப ஒரு அப்சர்வ் இல்லைன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளதான் இந்த ஏரோஜெல்லுமே கொண்டு வராங்க. சரியா? ஏரோஜெல்கள் சுற்றுச்சூழலில் எண்ணெய் கசிவை சுத்தம் செய்ய அல்லது காப்பு நோக்கங்களுக்காக மிகவும் விரும்பப்படுகின்றன. ஓகே, ஸோ முக்கியமா இருக்குன்னா எண்ணெய் கசிவை சுத்தம் செய்வதற்காக. ஸோ ஒரு ஏரியால ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டுருச்சு, இல்லைன்னா ஒரு சின்ன இடத்துல ஒரு எண்ணெய் கரை பட்டுருச்சு அப்படின்னா அது எடுக்கிறதுக்காக இந்த ஏரோஜெல் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எண்ணெய் கசிவு இது நீக்கிறது ரொம்ப பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரிய வருது. ஸோ புதிதாக உருவாக்கப்பட்ட ஹைபிரிட் ஏரோஜெல் பற்றிய தகவல்கள். ஸோ இது பேசிக்கா பார்த்ததுன்னா ஒரு நார்மலான ஒரு ஏரோஜெல் எப்படி மேக் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலரான ஒரு ஹைபிரிட் ஏரோஜெல் தங்கத்தை எப்படி பிரிச்சதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏரோஜெலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆராய்ச்சியாளர்கள் ஏரோஜெல்லை வடிவமைப்பித்து ஒருங்கிணைந்துள்ளனர். கடற்பாசி போன்ற உறிஞ்சிகள் எடை குறைந்த மற்றும் நுண்ணிய செயற்கை பொருட்கள் இருந்து இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமா எது இருந்ததுன்னா கடற்பாசி, அதுக்கப்புறம் எடை குறைந்த மற்றும் நுண்ணிய செயற்கை பொருட்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலரான ஹைபிரிட் ஏரோஜெல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஏரோஜெல்லின் தனித்துவமான கட்டமைப்பு கலவை இரும்பு நைட்ரேட் உப்புகளுடன் சிகிச்சைக்கப்பட்டது மற்றும் அறை வெப்பநிலையில் சுமார் 2 முதல் 5 நிமிடங்கள் வரை பராமரிக்கப்பட்டது. ஓகே, ஸோ நார்மலா ஏரோஜெல் என்ன பண்றாங்கன்னா இரும்பு நைட்ரேட் உப்பு ஆட் பண்றாங்க. ஓகே, அந்த ஆட் பண்ணி அதை என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர்ல 2 to 5 மினிட்ஸ் வச்சு அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஏரோஜெல் மின் கழிவுகளில் இருந்து 99% தங்க அயனிகளை பிரித்தெடுத்து மீட்டெடுப்பது பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கிறது. ஓகேவா? சதவீதம் பாக்குறப்ப
99% வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த தங்க அயனிகளை வந்து இதை வந்து எடுத்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு யூசேஜ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ 100% வந்து கிடைக்காது, 99% நம்மளுக்கு இதனால பிரிச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அது கூட பாக்குறப்ப பகலில் கலப்பு ஏரோஜல்கள் 1689 மில்லிகிராம் மின்கழிவுகளையும் 2349 மில்லிகிராம் நீல ஒளியின் கீழும் எடுக்கலாம். ஸோ வந்து பகல்ல, அதுக்கப்புறம் நைட்ல பாக்குறப்ப இந்த ப்ளூ லைட். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. ஓகே, ஸோ பகல் கூட கம்பேர் பண்றப்ப நைட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து அதிகமா கிடைக்கும், அதிகமான மின்கழிவுகள் வந்து நமக்கு வந்து அகற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உறிஞ்சுதல் மற்றும் குறைப்பு ஆகிய இரட்டை செயல்முறைகள் ஈடுபட்டிருந்ததால் மீட்கப்பட்ட தங்கத்தின் தரம் நியாயமான முறையில் தூய்மையானது. இதனால் மேலும் சுத்திகரிப்பு செயல்முறைகள் வந்து தேவை குறைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இது மூலமா என்ன பண்ண போறாங்கன்னா அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஈவேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கோல்டோட அந்த பியூரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதனால திரும்ப சுத்திகரிப்பு செய்து அதுக்கான தனியான செலவுகள் வந்து இதனால அவளுக்கு வந்து தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அந்த மாதிரி யூசேஜ் வந்து இந்த ஏரோஜல் மூலியமா அவளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு ஏரோஜல் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி மேக் பண்ண பாக்குறப்ப ஒரு சிலிக்கான் அதுக்கப்புறம் இதெல்லாமே ஆட் பண்ணி இங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏரோஜல் வந்து கிடைக்குது. ஓகேவா? இந்த ஏரோஜல் என்ன பண்றாங்கன்னா இந்த ஈவேஸ்ட் வந்து இருக்கு பாத்தீங்களா, ஈவேஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரைச்சி போடுறது இல்லைன்னா ஒரு சாலில வந்து ஒரு சால்வெண்ட் மூலியமா நமக்கு வந்து கரைச்சலும் போடலாம். ஓகே, அந்த மாதிரி கரைச்ச ஒரு லிக்விடா அவங்க கிரியேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஏரோஜல் வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ற மூலியமா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா இது வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கோல்டு அயனிகள், ஓகேவா, தங்க அயனிகளை என்ன பண்றாங்கன்னா இது எல்லாமே அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்றப்ப என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான இது கிடைச்சு அதுக்கப்புறம் அதோட ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலியமா என்ன பண்ணா அது வந்து தனியா வந்து உருக வச்சு அதை வந்து தனியா எடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து அது தங்கம் வந்து தனியா வந்து கிடைக்கும். சரியா? இந்த போட்டோல பாத்திருக்கீங்களா, இதுதான் இது வந்து அந்த அப்சர்வ் பண்ணப்பட்ட ஒரு ஏரோஜல். ஓகேவா? ஸோ வந்து கோல்டு கலர்ல வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து ஹீட் பண்றப்ப அதுல வந்து ஏரோஜல் தனியா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து தங்கம் தனியா பிரிச்சு எடுக்க முடியுது. சரியா? ஸோ அந்த வீடியோல வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஏரோஜல் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி பார்த்திருக்கோம். ஏரோஜல் வந்து எப்படி உருவாக்குறாங்க, அதனால பயன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த ஹைபிரிட் ஏரோஜல், ஓகே, அதை பத்தியும் பார்த்திருக்கோம். இது மூலியமா வந்து இவேஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க, இவேஸ்டோட நமக்கு வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசுபட நமக்கு வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்கறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஏரோஜல் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணி ஆன்சர் வந்து எழுதிக்கலாம். ஸோ பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ அதனால வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.